கோவை கிணத்துக்கடவு அருகே சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்ற புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி வழங்கினார். இந்த விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டு வீரவாள் பரிசளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறைந்த சுந்தரபுரத்தை சேர்ந்த கழக தொண்டர் செல்வத்தின் குடும்பத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வழங்கினார். பகுதி கழக செயலாளர் மரியா தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் விழாவில் பாஜக மாவட்ட செயலாளர் சந்திரசேகர், வசந்தராஜன், வெள்ளலூர் பேரூராட்சித் தலைவர் மருதாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தற்போது நிலவும் விலைவாசி மற்றும் வரி உயர்வை அறிந்த சாதாரண குடிமகன் கூட திமுகவிற்கு வாக்களிக்க தயாராக இல்லை என விமர்சித்தார். திராவிட முன்னேற்றக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதனால நம்ம சகோதரிகள், மகளிர்கள், தாய்மார்கள், நம்முடைய இளைஞர்கள் எல்லாருமே இருக்கீங்க. இந்த ஆட்சி வந்த பின்னால் ஏதாவது ஒரு திட்டம் இந்த 5 வருஷத்துல இந்த பகுதிக்கோ இந்த தொகுதிக்கோ கோவை மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க. மனசாட்சி உள்ளவர்கள் யாரும் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு சிரமத்தில் இருக்காங்க. ஒண்ணு இல்ல, சாதாரண இந்த சின்ன வீடு இருக்கிறவங்க மின்சார கட்டணத்தை மாசம் மாசம் கட்டுறது பார்த்தாலே திமுக ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம ஆட்சியில் எப்படி EB பில் எவ்வளவு கட்டுறீங்க, இன்னைக்கு எவ்வளவு கட்டுறீங்க, ஒவ்வொருத்தரும் சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க. ஆனால் எந்த திட்டமும் செய்யாம, எதுவுமே செய்யாம சொத்து வரி உயர்த்தி, மின்கட்டண உயர்வு, காய்கறி விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் இன்னைக்கெல்லாம் வீடு கட்டவே முடியாது. ஜல்லி, மணல், ஒன்னோட மண் எடுக்க முடியாது. சொந்த இடத்துல மண் எடுத்தாலே வசூலுக்கு வந்துருவாங்க. தென்காசி மாவட்டம் புளியரையில் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்ததில் அனுமதி சீட்டு இல்லாமல் கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்த முயன்ற 4 கனரக வாகனங்கள் பிடிபட்டன. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முறையான அனுமதியின்றி கனரக வாகனங்கள் மூலம் கேரளாவிற்கு கனிம வளங்கள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் விருதுநகரிலிருந்து கனிம வளம் கொண்டு சென்ற 4 லாரிகள் சோதனைச் சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தகவல் அறிந்து கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி நேரில் ஆய்வு செய்தார். இதில் முறையான அனுமதி சீட்டு இல்லாமல் கனிம வளங்களை ஏற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதில் 4 கனிம வள வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சி பகுதியில் வரி மற்றும் விலைவாசி உயர்வு குறித்து அதிமுகவினர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நேதாஜி நகர் பகுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்ற இந்த பிரச்சாரம் நகர கழக செயலாளர் சதாசிவம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும், திமுக ஆட்சியில் மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அதிக வரி மற்றும் விலைவாசி உயர்வு குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதில் மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் பசுபதி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சங்கர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காடையம்பட்டி பேரூராட்சி பகுதிகளில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டது. சேலம் புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி தலைமையில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் பிரசுரங்களாக வழங்கப்பட்டன. முன்னதாக காடையம்பட்டி ஆஞ்சநேயர் கோவில் முன் அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகள் அடங்கிய பிரசுரங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பேரூர் கழக செயலாளர் ஆனந்தகுமார் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட வலங்கைமான் மற்றும் பேரூர் நகர பகுதிகளில் விடிய ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி எனும் பிரச்சாரம் அதிமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டது. திருவாரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான காமராஜ் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் மாதாந்திர செலவினால் ஏற்பட்டுள்ள கூடுதல் சுமை குறித்த விபரம் அடங்கிய ரசீதை வழங்கி திமுகவின் அவலங்களை எடுத்துரைத்து நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பனமுகை, புலிவலம் மற்றும் பிரம்மதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது.
திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பிரச்சாரம் மேற்கொண்டனர். வெம்பாக்கம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வயலூர் ராமநாதன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் விவசாய அணி மாவட்ட செயலாளர் நமண்டி பாலன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் பிரசுரங்களாக வழங்கப்பட்டன. தென்காசி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தலைமையில் வியாபாரிகள், வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களிடம் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதிமுக பேரூர் கழக செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான கணேஷ் தாமோதரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சென்னை பள்ளிக்கரணையில் அதிமுகவின் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கரணையில் விடியாத ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன் தலைமையில் கழக செயலாளர் JL லட்சுமி ஏற்பாட்டில் தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக ஆட்சியில் விலைவாசி ஏற்றத்தால் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்து மக்களிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். சென்னை வில்லிவாக்கம் தொகுதிக்குட்பட்ட அயனாவரத்தில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. 96வது கிழக்கு வட்ட கழகம் சார்பில் வட்டக்கழக செயலாளர் செட்டித்தோட்டம் C. ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டார். இதில் மக்கள் மீது அதிக வரி சுமத்தி இன்னலுக்கு ஆளாக்கிய திமுக அரசின் சீர்கெட்ட ஆட்சி குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை பிரசுரங்களாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் N. முருகுமாறன் ஆகியோர் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களிடமும் பிரசுரங்களை வழங்கி நல்லாட்சி மலர இரட்டை இலைக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டனர். மாவட்ட அமப்பேரவை செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் மற்றும் நகர செயலாளர் பூமலை கேசவன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செம்பனார்கோவில் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள், கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் S. பவுன்ராஜ் கூட்டத்திற்கு தலைமையேற்று கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். செம்பனார்கோவில் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் NGE ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் குறிச்சி பஜார் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்கள் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் வழங்கப்பட்டது. வீடு வீடாக சென்று பிரசுரங்களை வழங்கிய அதிமுக மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். 31வது வார்டு வட்டக்கழக செயலாளர் சண்முகசுந்தரம் மற்றும் 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அமுதா சுந்தர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் அனுமந்த்ரா மற்றும் நிர்வாக அதிகாரிகளிடம் கிராம மக்கள் பிரதிநிதிகளுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் என கோரிக்கை மனு வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா, செங்கல் இப்போது வானுயர கட்டிடங்களாக மாறிக்கொண்டுள்ளன, இதனால் பல பேர் ஏமாந்து விட்டனர் என உதயநிதியை கொடுமையாக சாடினார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மின் உற்பத்தி நிறுவனத்தில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்ததில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் ஆறுதல் கூறினார். ஊத்தாங்கல் கிராமத்தில் உள்ள தனியார் மின் நிறுவனத்தில் பணிபுரிந்த மணிவாசகம் என்பவர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து நேரில் சென்று ஆறுதல் கூறிய கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு நிரந்தர வேலையும் 1 கோடி ரூபாய் இழப்பீடும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். தவறும் பட்சத்தில் தனியார் மின் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டம் நடைபெறும் என்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எச்சரித்தார்.
திருவண்ணாமலை மாவட்டம் அணக்காவூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் அதிமுகவின் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. அணக்காபுத்தூர், எருமைவெட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த பிரச்சாரம் அணக்காவூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் துரை ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்யாறு நகர கழகம் சார்பில் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத ஆட்சியை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றிய இந்த நிகழ்வு செய்யாறு நகர கழக செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஸ்ரீரங்கம் அருகே திருவானைக்காவல் பகுதியில் விடியா ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுகவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சரும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளருமான மு பரஞ்சோதி, கழக அமைப்பு செயலாளர்கள் எஸ் வளர்மதி, மனோகரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் திமுக ஆட்சியில் நிலவும் விலை உயர்வு குறித்து மக்களுக்கு விளக்கி கூறப்பட்ட நிலையில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.